விட மாட்டேன். இது மணி 3க்கு மேல ஆகுது, இன்னும் ராதாவை காணோம். அதான் நானும் கேக்குறேன். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிச்சுல்ல. என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா, வேற யாரு கேக்குறது? அவ எப்ப வர்றது, எப்ப நம்ம பழனிக்கு போய் தொலைறோம்? காரை பீட விட்டா சீக்கிரமா சேர்ந்துடுறான் தம்பி. மடையா பெண்கள் பேச்சு அந்த முடிவுக்கு வந்துறாங்க தம்பி. அந்த ராதம்மா வீட்டுல சமய சந்தர்ப்பம் எப்படி என்னடா ஆகுறது தம்பி? ஊர் ஊர தெரியாம ரகசியமா நடக்கிற கல்யாணம்ல இது. பல இடங்கள் வரத்தான் செய்யும், சமாளிக்கணும். தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. ஆமா. ராதாவோட அம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. நேரா புறப்பட்டு வர வேண்டியதானே. ராதா நம்ம மாதிரி ஆம்பளையா? பொண்ணு இல்ல அது. பொண்ணா? ஆமா. என்ன இடங்கள்ல சிக்கி இருக்கும். ஒருவேளை அவங்க அடி ஏதாவது ட்ரபிள் கொடுத்துருப்பாங்க நான் நினைச்சேன். சரி, நான் 5 நிமிஷத்துல ராதாவோட திரும்பி வர்றேன். நீ எல்லாம் ரெடி பண்ணி. ஐயோ, நீங்க போறீங்க. ஏன்டா போகும் போது போங்க. ஜாக்கிரதை. ஆகட்டும். போட்டான். ராதா, திருட்டுத்தனமா பழனி உங்க கல்யாணம் நடந்துட்டா நாளைக்கு தெருவுக்குள்ள அண்ணனும் என்ன போல சொந்தக்காரனை தரகாட்ட முடியுமா? காதலிக்கிறேன் என்றாள். பின் கல்யாண தேதி நிர்ணயித்தாள். அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேர்ந்து நாடகமாடினாள். முடிவில் வாக்கு தவறிவிட்டாள். வந்த வழியே செல்லுங்கள் என்றாள். நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள். கடைசியாக சென்று பார்த்தால் கல்லஞ்சக்காரி கண் உறங்குகிறாள். நம்பிக்கைக்கு துரோகமா? கல்யாணம் என்று மோசமா? கடைசியில் கண்ணுறக்கமா? ராதா! ராதா! உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. பயங்க வைத்த கண்